உடம்பு சரியில்லாதப்ப இந்த மாதிரி மோர் ரசம் பண்ணோம்னா வாய்க்கு நல்லா இருக்கும், டைஜஷனுக்கும் ப்ராப்ளம் இல்லாமல் இருக்கும். கடுகு 1 டீஸ்பூன், இதுக்கு தாளிக்கிறதுக்கு ஓமம் 1 டீஸ்பூனு, கொத்தமல்லி காம்பு இந்த மாதிரி கட்டி வச்சுடலாம், அதில் போட்டால் டேஸ்ட்டாக இருக்கும். இது பெருங்காய ஜலம், 1/2 டீஸ்பூன் கல்லுப்புன்றதுனால காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகா நான் ஒரு 4 எடுத்துன்னு இருக்கேன். கருவேப்பிலை, இது கடலை மாவு 1 டீஸ்பூனை மோர்லேயே கரைச்சி வச்சுருக்கேன். கொத்தமல்லி கொஞ்சோண்டு, தேங்காய் எண்ணெய் 1 ஸ்பூன் விட்டு, கடுகு 1 டீஸ்பூன் ஓமம், அது வெடித்த உடனே காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகா 4-5 பச்சை மிளகா போட்டுக்கலாம். நம்ம கருவேப்பிலை இதை போட்டு தாளித்து முதல்ல எடுத்து வச்சிடணும். அப்புறம் நான் ஈச்சோம்பில் பண்ணுறதுனால அதை வெறும் அடுப்பில் வைக்கக்கூடாதுன்னு மோரை கரைச்சிருந்தேன். 2 கப்பு மோர், உப்பு, கொத்தமல்லி தண்டு ஃப்ளேவருக்காக போட்டிருக்கேன். பெருங்காய ஜலம் கொஞ்சோண்டு, ஒரு 1/2 டீஸ்பூன். இது கடலை மாவு 1 டீஸ்பூன் அதே மோரில் கரைச்சி அதில் விட்டுருக்கேன், இல்லைன்னா மோர் திரிஞ்சு போயிடும். அதனால இது ரொம்ப பொங்கி கொதிக்கக்கூடாது, ஜஸ்ட் நுரைச்சின்னு வருது பாருங்கள். அந்த மாதிரி வரும்போது தாளிப்பை எடுத்து போட்டுட்டு நம்ம அடுப்பு அணைச்சிடலாம். வேணுன்றவங்க மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம். நான் பத்தியத்துக்கு சமைச்சதுனால மஞ்சள் பொடி சேர்க்கலை.